தமிழ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 2026 அக்னி நட்சத்திர காலங்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் மே 4 முதல் மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் என்னும் கத்திரி வெயில் காலமாகும். கத்திரி வெயில் காலத்தில் செய்யக்கூடாத செயல்கள்: உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய செயல்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். கட்டுமான பணிகளில் ஈடுபடுவது, மரம் வெட்டுதல், விதை விதைப்பது, கிணறு வெட்டுதல், பூமி பூஜை செய்வது, குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டை போடுவது போன்ற விஷயங்களை கட்டாயமாக செய்யக்கூடாது. அதேபோன்று கத்திரி வெயில் அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணம் செய்யலாமா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இதற்கான பதிலையும் பார்க்கலாம். கத்திரி வெயில் காலம் என்பது ஒரு அசுப காலம் கிடையாது. இந்த நாட்களில் சுபகாரியங்களை நாம் தாராளமாக செய்யலாம். வீடு கட்ட உகந்த காலம் இல்லையே தவிர கட்டி முடித்த வீட்டிற்கு குடியேற எந்த தடையும் கிடையாது. அதேபோல வாடகை வீடு மாறுதல், புதிய வீடு குடியேறுதல் போன்ற விஷயங்களையும் அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யலாம். எந்த தடையும் இல்லை. மேலும் உபநயனம், பெண் பார்த்தல், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற சுபகாரியங்கள் உள்ளிட்ட விசேஷங்களையும் இந்த காலத்தில் மேற்கொள்ளலாம். அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணமும் செய்யலாம். அக்னி நட்சத்திர காலத்தில் பல சுப முகூர்த்த தினங்களும் வருகிறது. திருமண சுபகாரியங்கள் செய்யவும் எந்த தடையும் கிடையாது. அதனால் எந்த தோஷமும் இல்லை. தோஷங்கள் தீர்க்கும் ஹோமங்கள் செய்யவும் இந்த நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக சொல்லப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.